ஒரு பீஸ்ஃபுல்லான டேக்கு என்ன வேணும்? பேக் வாட்டர்ஸ், போட்டிங், நல்ல சீ ஃபுட், இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஸோ இன்றைக்கி நம்ம ஆலப்புழாவில் இருக்க பேக் வாட்டர்ஸில் இருக்க ஷிக்காரா போட்டிங்கை தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். போட்டிங் மட்டும் கிடையாது, சூப்பரான ஒரு சீ ஃபுட் லான்ச், கொஞ்சம் ஃபன், நிறைய பியூட்டிஃபுல்லான வியூஸ், இது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். போட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம போட்டில் ஏறியாச்சு, போய் வியூஸ் எல்லாமே பார்க்குறதுக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஆலப்பையில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதான் வந்து போட்டிங். யூஸ்வலாக வந்து போட் ஹவுஸ் தான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். நாம் நிறைய வாட்டி ஆலப்பையை போயிருக்கோம், நிறைய வாட்டி ஹவுஸ் போட்லேயும் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஷிக்காரா போட் ரைடை வந்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து ஆக்சுவலி ஒரு 4 hours ஒரு போட் ரைட் தான் இது மெயினாக நாங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம், என் பையன் வந்து போட்டிங் போகணும் அப்படின்னு சொன்னதுனால தான். அவன் இதோட கொஞ்சம் சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் வந்து போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருக்கோம். பட் அவனுக்கு அந்த அளவுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பட் இன்றைக்கி இந்த போட்டிங் போகணும் அப்படின்னு அவன் கேட்டதுனால அவனுக்காக நாங்கள் சூஸ் பண்ணது தான் இந்த ஷிக்காரா போட்டிங். கேரளாவோட ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் வாட்டரில் இருந்து கேரளாவை பார்க்குறது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். 2 பக்கமும் க்ரீனரி, ஃபுல்லாக வந்து கோகோனட் ட்ரீஸ், க்யூட்டான ஹவுசஸ் அண்ட் தீஸ் லிட்டில் கேனல்ஸ் கனெக்டிங் எவ்ரி திங் டுகெதர். இந்த மாதிரி போட்டிங் போகும்போது மைண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து காமாக ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இங்கே எந்த டிராஃபிக்கும் கிடையாது, ரஷ் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது. ஜஸ்ட் வாட்டர் க்ரீனரி அண்ட் பீஸ்ஃபுல், அவ்வளோதான். பட் இங்கே ஒரே ஒரு டிராஃபிக் மட்டும் இருக்கும், அது வந்து போட்டோட டிராஃபிக் தான். ஸோ இங்கே சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போட்டும் வந்து ஒரே இடத்துல வந்து இருந்து போட் ஜாம் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். லிட்ரலி அது வந்து அந்த ஒரே ஒரு டிராஃபிக் ஜாம் மட்டும் தான் இங்கே. பீஸ்ஃபுல்லாக போட்டில் உட்காந்து சீனரி பார்க்குறது மட்டும்தான் நினச்சோன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம், நிறைய வீடியோஸ் எடுப்போம், நிறைய ஃபன் இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு பெஸ்ட் ஸ்பாட் இந்த போட்டில் வந்து நமக்கு கிடைக்கும், அதை நம்ம கேப்சர் பண்ணிப்போம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி சிம்பிள் மொமெண்ட்ஸ் தான் நம்ம ட்ரிப்பையே ரொம்ப மெமரபிளாக ஆக்கும். நாங்கள் போட்டிங் என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, என் பையன் வந்து பயங்கரமாக வந்து போட்டிங் என்ஜாய் பண்ணான். அவனுக்காக தான் இந்த போட்டிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணான், முன்னாடி நிற்கிறது, பின்னாடி நிற்கிறது, டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போட்லாம் கூட ஓடினான். ஸோ அவனுக்காக சூஸ் பண்ண போட்டிங் வந்து அவன் என்ஜாய் பண்ணுறான் அப்படிங்கும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபன். நாங்கள் சூஸ் பண்ண போட்டிங் வந்து 4 hours போட்டிங், ஒரு ஆஃப் டே போட்டிங். ஸோ நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் போட்டிங் வந்து போயிருந்தோம். ஸோ அதனால் லஞ்ச் வந்து நாங்கள் போட்டிங் டைமில் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த போட்டிங்க்கு நடுவுலேயே உங்களுக்கு நிறைய வில்லேஜஸ் இருக்கும். அங்கே குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ், வீட்லேயே செய்கிற மாதிரி, வீட்லேயே இந்த சாப்பிட்ற மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ഞാൻ മലയാളിയാണെന്ന് തന്നെ പുള്ളിക്ക് മറക്കാനല്ലോ. கொஞ்ச நேரம் போட்டிங் பண்ணதுக்கப்புறம் பசிக்கவே ஆரம்பிச்சிச்சு. பட் அங்கே கரெக்டாக ஒரு 12 o'clock ஆனதுனால தேங்க்ஃபுல்லி லஞ்சும் வந்து ரெடியாக இருந்தது. கேரளா ட்ரிப்புக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் கேரளா லஞ்ச் மிஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. அது ரைஸ், ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஆல் தோஸ் சிம்பிள் சைட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ண முடியாது. ஃபேன்சியாக இருக்காது, பட் எக்ஸாக்டாக நமக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக இருக்கும். அங்கே நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு லைவாக ஃபிஷ் எல்லாமே நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு 10 to 15 minutes வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. பட் மீல்ஸ் எல்லாமே அங்கே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃபிஷ் ஃப்ரைலாம் வேணும்னா நீங்கள் எந்த ஃபிஷ் வேணுமோ சூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நாங்களும் அந்த மாதிரி ஒரு 2 ஃபிஷ்ஷை வந்து சூஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அங்கே அந்த வீட்டில் வந்து இந்த ஈகிள்லாம் வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. அது ஆக்சுவலி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தது. கையிலலாம் நம்ம உட்கார வச்சுக்கலாம். அவங்க வந்து சொன்னால் அது நம்ம கையில் வந்து உட்காரும், அந்த மாதிரி செட்டப்லாம் இருந்தது. அது வந்து சார்ஜபிள்லாம் கிடையாது. நீங்கள் சும்மா வந்து ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிக்கலாம் அந்த மொமெண்ட்டை. அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து லஞ்ச் வேறு லெவலில் சாட்டிஸ்ஃபைங்காக அதான் இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளாக ஹோம்மேட்னாலும் வந்து அந்த கறி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சம்டைம் சிம்பிள் ஹோம் ஸ்டைல் ஃபுட் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷன். വൈറ്റ് റൈസ് ഡാ സൂപ്പർ ഡാ. 2 ദിവസമായിട്ട് കേരള അരിയാ കഴിച്ചോണ്ടിരിക്കുന്നത്. തടി അരിയില്ലേ? അത് വേണ്ട, 2 ദിവസം കൊണ്ട് അത് വേണ്ട, അതാണ് കഴിക്കുന്നത്. ஃபேமஸ் எல்லாரும் இஷ்டப்பட்டு சாப்பிட்ற வந்து இன்னும் வந்து இந்த கறி.
சமோசா தான் பிடிக்கும். எனக்கு அவ்வளோ ஃபேவரட் இல்லை கறி மீன், பட் நல்லா தான் இருக்கும். அப்புறம் லன்ச் முடிச்சுட்டு அகைன் நம்ம ஷிகாரா ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அண்ட் திஸ் இஸ் ப்ராபப்லி மை ஃபேவரட் பார்ட் ஆஃப் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்வேன். ஒரு பிளேஸ்க்கு போய் அட்ராக்ஷன் எல்லாம் கவர் பண்ணி நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு ஓடுறது கிடையாது. திரும்பியும் போட் வந்து போக ஆரம்பிச்சாச்சு. ஸ்லோவாக வந்து நம்ம வந்து போட்டிங்கில் போயிட்டுருக்கோம். அண்ட் வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் சுற்றி க்ரீனரி இந்த மாதிரி வந்து சூப்பராக போச்சு. டைம் எப்படி போச்சுனே தெரில. ஸோ எண்ட் ஆஃப் த ஷிகாரா போட் ரைடுக்கு நம்ம வந்து வந்துட்டோம்.